நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நம்ம கார்த்தி அவர்களுடைய வாவாத்தியாரே திரைப்படம் வந்து போஸ்ட்போன் ஆயிருச்சு. இந்த ஒரு டாக் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ என்னதான் நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாவாத்தியாரே திரைப்படம் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. பட் டிசம்பர் 5ஆம் தேதி கிட்டக்க சின்ன சின்ன படங்கள் நிறைய வர்றதுனால நம்ம வாவாத்தியாரே திரைப்படம் டிசம்பர் 12 நம்ம ரிலீஸ் ஆகிக்கலாம் சொல்லி வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து டிசம்பர் 12 ரிலீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆடியோ லான்ச் கூட நல்லா வந்து தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் இந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதே மாதிரிக்கு இப்போ ரிலீஸிங்லேயுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணம் இந்த ஒரு படத்தோடைய ப்ரொடியூசரான ஞானவேல் அவர்கள் தான். அவர் பண்ண ஒரு தப்பு தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணமாக இருக்குது. ஸோ இவர் இந்த வாவாத்தியாரே திரைப்படத்தை வந்துன்னா எடுக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கினவர் நல்லவராக இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு. 2014லேயே திவாலான அர்ஜுன் லார் அப்படிங்கிறவர் கிட்ட போய் இவர் வந்து 10 கோடிக்கு மேற்பட்ட ரூபாய் வந்து தான் கடனாக வாங்கியிருக்காரு. திவால்னா என்ன நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஸோ என்னால் அவர்கிட்ட நிறைய கடன் இருக்கும், ஒரு நபர்கிட்ட நிறைய கடன் இருக்கும், அவங்களால அந்த கடனை அடைக்க முடியாது. அப்படிங்கும்போது போய் கோர்ட்டை ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ்க்கு வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட யாருமே வந்து கடன் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட 10 கோடி ரூபாய் கிட்டே வந்து தான் கடன் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ அதை எதிர்த்து ஒரு மனு அப்படிங்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து சமர்ப்பணப்பட்டது. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இவர் இவ்வளோ ரூபா வாங்கியிருக்காரு இந்த அர்ஜுன் கிட்ட வருது, இப்போ அது வட்டியோடு சேர்த்து 21 கோடி 78 லட்சமாக வந்திருக்குது. ஸோ அதை அவர் ரீபே பண்ணணும் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து ஞானவேல் அவர்களில் அடிக்கடி வந்து தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க, பல தடவை வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட்னா அவர் எதுவுமே கேட்கல. இப்போ அவரோட வாவாத்தியாரே திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கோர்ட் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஞானவேல் அவர்கள் இந்த 21 கோடியே 78 லட்சத்தை ரீபே பண்ணால் மட்டும் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும், இல்லை படத்தை வந்து எந்த ஒரு தளத்திலையும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு மணிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நாள் கோர்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நம்ம ஆள் போல. இப்போ வந்து போயிருக்காரு ஞானவேல் அவர்கள். போய் கோர்ட்டில் போய் என்னது படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அந்த மணிக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. கோர்ட் வந்து ஏங்கனே உங்களுக்கு அதிகமாக டைம் கொடுத்துருச்சு, அதை நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் முடியாது. இந்த 21 கோடியே 78 லட்சத்தை கெட்டினா மட்டும்தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அந்த மணிக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இது ஓகே தான், கோர்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட்னா இது ஞானவேல் அவர்களை மட்டும் தான் நீங்கள் தண்டிக்கணும். இந்த படத்துக்கு பின்னாடி எத்தனை 1000 பேரோட உழைப்பு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாமல் பண்ணுறது தப்பு. ஸோ அதனால் படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருங்க, ப்ரொடியூசர் தூக்கி ஜெயிலில் வச்சுருங்க. அதான் நம்மளோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.